இன்றைக்கி நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸில் எபிசோட் 23 பார்க்க போகிறோம் கைஸ். இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் எப்படி ஒரு ப்ராசஸை கற்றுக்குறீங்களோ அந்த டைமில் கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை நீங்கள் நல்லாவே லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இதை வச்சே மார்க்கெட்டோடைய டைரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த கட்ட இப்படி தான் நடக்க போதா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதில் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. இதுக்கு மேலே இன்னும் நிறைய நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 10லேருந்து 11-12 கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் ரெகுலராக நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதை மட்டும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எதனால் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை பற்றி பேசியிருப்போம். அதில் என்க்ளூஃபிங்கை பற்றி பேசியிருப்பேன். அண்ட் முக்கியமாக சில கேண்டில்ஸை பற்றி நான் டிஸ்கஷன் பண்ணியிருப்பேன். பட் அதிலே நான் சொல்லியிருப்பேன், வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி போட சொல்லி. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் டெப்த்தாக நிறைய விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கைஸ், வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளோட ட்விட்டர் ஆகட்டும், ஸோ இதோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருப்பேன். டெலிகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்டு, சடனான முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது வந்தாலும் இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலும் உடனே இங்கே நான் அப்டேட் கொடுப்பேன். அதனால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேங்கிங் மேன் அப்படின்ற ஒரு பேட்டர்ன், ஓகேங்களா. பட் இது எந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப் ட்ரெண்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருக்கும். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்கெட் மேலே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து விழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சதுனாலே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அடுத்த கட்டமாக மார்க்கெட் கீழே தான் இறங்க போகுது அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே இப்படி ஏறிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக இதே மாதிரி கேண்டில் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏறிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர கேண்டில், மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இறங்குது, அதாவது ரெட் கலரில் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மார்க்கெட் ரிவர்ஸலாக ஆகுது இந்த இடத்துல, அதாவது மார்க்கெட் திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இவ்வளோ நாள் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம், அதாவது ஹேங்கிங் மேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை நோக்கி போக போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட லிட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியை விட இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ இதை விட 2 மடங்கு இது அதிகமாக இருக்கணும். இந்த ஷேடோன்னு சொல்லுவாங்க, விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பாடி, இந்த கட்டமாக இருக்கிறது பேர் தான் பாடி, இது பேர் விக்ஸ், அதோட ஷேடோ வந்துட்டு போன தடயம். ஸோ இந்த பாடியை விட 2 மடங்கு அதிகமாக இந்த விக் இருந்துச்சு அப்படின்னா ஹேங்கிங் மேன் அப்படின்றது கன்ஃபார்மு, அது மேல் நோக்கி இருக்கணும். இப்படி இருக்கும்போது மார்க்கெட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குது. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே விழ போகுது, இறங்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. கைஸ், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய ஃப்ளாஷ் கார்ட்ஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி கூட நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸும் இருக்கும், சார்ட் பேட்டர்ன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்கிற மறுபடியும் சொல்லிடுறேன். நீங்கள் நாளைக்கு எப்போ இது பார்ப்பீங்க தெரியாது, மேபி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். இது இப்போ 2026, இது மார்ச் மந்த், ஓகேங்களா. நீங்கள் மேபி நெக்ஸ்ட் இயர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட இருக்காது. ஸோ லிமிட்டடாகவே தான் இருக்குது. மொத்தமாக 100 தான் வச்சுருக்கோம். இப்போ எங்கள் கையில் இருக்கிறது 100 தான் இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் விற்க போகிறதும் கிடையாது. வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நாளை பின்ன நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் திரும்ப ரெடி பண்ண போகிறது ஐடியாவில் இல்லை. சவுத் இந்தியாவிலேருந்து இந்தியாவிலே நம்ம தான் 2வது 3வது பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அப்புறம் நம்ம ஆனால் ப்ரீமியம் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தான் ப்ரீமியம். ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ கிளியராக அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருப்பேன். அதே நேரத்தில் ரொம்ப கேட்சியாக இருக்கும், ரேட்டும் கம்மி. அதுதான் இங்கே விஷயம். நீங்கள் அந்த ரிவ்யூஸவே போய் பார்க்கலாம். நீங்கள் ரிவ்யூஸ்லேயே பார்க்கலாம், நிறைய பேர் வாங்கி அதை போட்டிருப்பாங்க. வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஆன்லைன்லேயே நிறைய இடத்துல நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோவாக இருக்கும், அந்த மாதிரி கூட டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். இது வாங்கி தான் படிக்கணும் அவசியம் இல்லை. பட் இது வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எடுத்து படிக்க. இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதாக பார்த்தீங்கன்னா ஹேமர் டவுன் ட்ரெண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டிலாக பார்த்தீங்கன்னா இருக்கும். எப்படி அப்படின்னா, அதாவது இந்த ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்.
எஸ், இது வந்து அப் ட்ரெண்டில் நான் சொன்னேன். இது அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து விழ ஆரம்பிக்கும். இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இது லைக் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேட்டன் இருங்களேன், இது வந்து கிளியர் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து மேலேருந்து தொடர்ந்து இறங்கிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி வருது. இது பேர் ஹேமர் அப்படின்வாங்க. ஹேமர் டவுன் ட்ரெண்டில் வந்து பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கீ சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெக்னிக்கல் அனாலிசிஸில் வரும். இது ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ரிவர்சல் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா டவுன் ட்ரெண்டில் கண்டினியூவாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் அந்த பாடியை விட அந்த கீழே இருக்கக்கூடிய ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கணும். ஸோ கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கேண்டிலாக நம்ம மெயினாக வாட்ச் பண்ணணும். அடுத்த வாரத்தும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷான கேண்டிலாக ஃபார்ம் ஆகி இப்படி மேலே ஏறிச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்த வர கேண்டில் இருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இது இந்த பக்கத்துலேருந்து இறங்குறது. ஸோ இது செகண்ட் கேண்டில் தான் பார்த்திங்கன்னா ஹேமராக மாறுறது. தேர்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கும். ஸோ அப்படி புல்லிஷாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வர கேண்டிலும் புல்லிஷாக ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறப்போதுன்னு அர்த்தம். சரி, இவர் இப்போ ஏறுறது இறங்குறதுல எனக்கு தெரியுது. இதில் நான் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் அது ரொம்ப தெளிவாக சொல்ல முடியாது இந்த இடத்துல, இந்த பிளாட்ஃபார்மில். ஏன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது வேர்ட்ஸுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ நான் எப்படி சொல்ல வரேன்னா செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வரும். சரிங்களா? நான் அது உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு இடத்துலையும் வந்து இப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னேன்னா நாளைக்கு நம்ம அப்புறம் அந்த அக்கௌண்ட் எப்படி இதுவாச்சோ அந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டும் வந்து ஏதாவது பண்ணி விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதனால் அதுக்கு நான் பயந்து தான் வந்துட்டு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருக்கிறேன். இல்லைனா நான் ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்னும் எப்படி ஒர்க் ஆகும், என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே எடுக்கலாம் அப்படின்லாம் நான் தெளிவாகவே சொல்லிடுவேன். ஸோ இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டிலாக, மோஸ்ட்டாக க்ரீன் கேண்டில் தான் இருக்கணும். ஸோ க்ரீன் கேண்டில் வந்து இருக்குது அப்படின்னும் போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டிலில் இதுதான் அடுத்த கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு, இப்போ மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரு இருக்கும். இதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரேஷியோ பிளான் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு நேராக வந்து வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். அதோடய விக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வைப்பாங்க. இருங்க, இப்போது இதோட இதில் விக் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எஸ்எல் வச்சுட்டு இந்த இடத்துல டிபி வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ எடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டில் இந்த இடத்துலேருந்து இது செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் விட்டுட்டு ஃபோர்த்தாக ஆரம்பிக்கிற கேண்டில் நம்ம எடுக்கலாம். ஸோ அது வந்து இன்னும் டீப்பராக போனோன்னா அந்த எஃப்ஐஜி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஃப்ஐஜிலலாம் எடுக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எஃப்ஐஜி பற்றிலாம் லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேமரோட ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்லேருந்து எப்படி அது ஒரு புல்லிஷான பேட்டர்னாக மாறி மேலே போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ டார்க் க்ளவுட் கவர் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு 2 கேண்டிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ 2 கேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் மெயினாக இது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ட்ரெண்டோட சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ மார்க்கெட் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஈவனாக பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் புல்லிஷ் கேண்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ ரெட்டு வந்து பேரிஷ். ஓகேங்களா? இப்போது 2 கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. சேம் இதே ஈக்குவல் சைஸில் இதுவும் இருக்கணும். நான் வரைஞ்சதை வச்சு இது பண்ணிக்காதீங்க. இது நான் சும்மா போட்டேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? பொதுவாகவே ரெண்டுமே பெருசாக தான் இருக்கணும். இந்த ரெட் கேண்டிலோட இப்போ ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நான் உங்களை கேட்டால் நீங்கள் எங்கே சொல்வீங்க? இங்கே சொல்வீங்களா? நிறைய பேர் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலி இது ஓப்பனிங் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது ரெட் கேண்டில்னால் அதோட ஓப்பனிங் இந்த இடத்துல இருக்குது. இந்த டாப் தான் அதோட ஓப்பனிங் கேண்டில். ஸோ அப்போ இதை விட, இந்த க்ரீனை விட இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் வந்து ரொம்பவே மேலே இருக்குது. அதேமாதிரி அதோட க்ளோஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதோட பாடியில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த க்ரீன் கேண்டிலோட பாட்டமுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கூட இருக்கலாம், தப்பே இல்லை. இந்த இப்படி கூட இருக்கலாம். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படியும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வரைக்கும் கூட இருக்கலாம்.
ஸோ அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. பட் இந்த இதுக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கேண்டிலை விட மேலே இருக்கணும். இதுதான் டார்க் க்ளவுட் அப்படின்வாங்க. ஸோ ரெட் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கேண்டிலை விட ஓப்பன் வந்து மேலே வந்து இருக்கணும். அதோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்படி மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு சினாரியா வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்வாங்க. இது வந்து டே 1ன்னு வச்சுக்கோங்க, இது டே 2ன்னு வச்சுக்கோங்க. டே கேண்டிலில் தான் மெயினாக நல்ல ஒரு எஃபெக்டிவ் இருக்கும். ஸோ டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே, இதுதான் ஃபஸ்ட்டு டே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான கேண்டிலாக இருக்குது. ஸோ அதாவது இப்போ கரண்ட்டாக ஒரு பேட்டர்ன் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது சொல்கிறேன், டேவோடைய கேண்டில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பேரிஷான ஒரு கேண்டில் இருக்குது டேயில், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷான கேண்டில் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து டே 1, இது வந்து டே 2. ஸோ இந்த பேரிஷான கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 50%, அதாவது ஒரு 50% அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த இடம் வரும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 50 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். நான் கலர் மாற்றிடுறேன். இப்போ நான் சொல்ல வரது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, இங்கேயும் ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, அகைன் இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்து இருக்குது, சரிங்களா? இப்போ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு கேண்டில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் இங்கே இருக்குது, இந்த ரெட் கேண்டிலோட க்ளோசிங்கு. அதே மாதிரி இந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இங்கே ஓப்பன் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போது ஒரு கேப் வந்து நமக்கு கிடைக்குது டவுனில். அதே மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அப்படி மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்போது இந்த பேரிஷான கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கடைசி கேண்டில், இதெல்லாம் வந்து இந்த ட்ரெண்டோடைய ரிவர்சலில் வர இடங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா? ஸோ ரிவர்சல் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான கேண்டில்ஸ்லாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே ஏற போது கீழே இறங்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, கடைசி கேண்டில், அதுக்கப்புறம் தான் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேண்டில் அது பாடியில் பாதி 50% அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, அதாவது 50%, 50% வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட கேண்டிலை விட மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வர நாட்களில் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிக்கும், சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்கும்போது இந்த லாஸ்ட்டு கேண்டிலில் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த கேண்டில். அதனால தான் வந்து கேண்டில்ஸை நல்லா படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ அதுலேயே மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடலாம், நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது வந்து ஒரு ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டிலில் அதுக்கு அடுத்த டேயோட கேண்டில் க்ரீனில் வருது. அந்த க்ரீனில் வந்து கேண்டில் இந்த பாடியை விட மேலே போயிடுச்சு, 50%, அந்த பாடியோட 50% தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேட்டர்னை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஒரு மதர் கேண்டிலும் இது வந்து அது ஒரு பேபி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மதர் கேண்டில், பேபி கேண்டில் அப்படின்வாங்க. இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்கு அப்படி சொல்கிறேன், பட் ஆக்சுவலி இதான் உண்மை. ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வித் பிக் பாடி, சரிங்களா? பெரிய பாடி நார்மல் விக்ஸ் எல்லாத்துக்குமே தான் இருக்கும், ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இங்கே ஓப்பன் இருக்குது, இங்கே க்ளோஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ செகண்ட் டேக்கான கேண்டில் ஆர் நீங்கள் ஹவர்ஸ் ஹையர் டைம், மோஸ்ட்டாக இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பயன்படுத்துங்க, எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமில் நல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ செகண்ட் அடுத்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. பட் அந்த ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகுறது எங்கே அப்படின்னா இதோட க்ளோசிங் இங்கே மேலே இருக்குது. ஸோ க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் டாப்பில் தான் இருக்கும் எப்பவுமே, சரிங்களா? கீழே இருக்காது. ஸோ அந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங்கை விட இதோட ரெட் கேண்டிலோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இதை விட ரொம்பவே கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் அது மேலே போய் ஸ்வீப்பும் பண்ணல, கீழே போய் ஸ்வீப்பும் பண்ணாமல், ஸோ இதுக்குள்ளே இந்த பாடிக்குள்ளே வந்து இது இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஹராமிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா படிப்படியாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக கீழே போக ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்படி வந்து இருக்கும். ஸோ இந்த பெரிய பாடி, இந்த பாடிக்குள்ளே வந்து இந்த குட்டி கேண்டில் இருக்கும், ரெட் கேண்டில். ஸோ இது இப்படி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கீழே மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த நாளோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கலாம் ஆர் இங்கே இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அது முன்ன பின்ன வந்து இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இதெல்லாமே நீங்கள் அதிகமாக அந்த ஸ்டாக் சைட்லையோ இல்லை எஃப்எக்ஸ் சைட்லாம் நீங்கள் இதை வந்து பார்ப்பீங்க, அங்கெல்லாம் நிறையவே வந்து இருக்கும். நம்ம சைட்லேயுமே இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக டெய்லி நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது அதே தான், பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஹராமிக், இதே மாதிரி தான் ஒரு புல்லிஷ் ஹராமிக் இருக்குது. ஸோ இது வந்து 2 கேண்டில் பேட்டர்ன் தான், இதுவுமே 2 கேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிலாக இருக்கும், நல்ல பெரிய லாங் பாடியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இருங்க இதை நோத்தி வச்சிடுறேன். ஸோ ஒரு செகண்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஸ்மாலராக ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த பெரிய கேண்டிலை விட இந்த சின்ன கேண்டில் வந்து இருக்கும். ஏன்னா பெரிய கேண்டிலோட க்ளோஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா?
இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குது. ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலுக்கு இந்த இடத்துல இருக்கும். அப்போது இந்த பாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இல்லை இது வந்து ஒரு ப்ரெக்னென்ட் கேண்டில் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது வந்துட்டு ஜாப்பனீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹராமிக் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட்னு அர்த்தமா. ஸோ அதை தான் வந்து அவங்களோட லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அது நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது அது ஒரு ப்ரெக்னென்ட் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள், அதாவது அடுத்த வரப்போகிற இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ க்ரீனாக வந்து இருக்கும். இப்போ இப்படி இருக்குது. அப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துலையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் வரும்ல, நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம்ன்றது இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஆக்சுவலி இது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் டே. செகண்ட் டேல இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு, தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இது ஒரு மதர் கேண்டில் அப்படின்றது. அப்போ ப்ரெக்னென்ட் கேண்டில்ன்றது. அப்போ அடுத்த கேண்டில் மேலே தான் போகுது. உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம எடுக்கிற இடம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஓகேங்களா? மதர் கேண்டில் அதுலேருந்து தான் அந்த பேபி இது, அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். இது வந்து இந்த மதர் கேண்டிலோடைய ஹை, லைக் இந்த ரேஞ்சோ இல்லை இந்த விக்கோ வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ராஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வைக்கணும் நீங்கள். ஸோ ப்ரீவியஸ் இருந்த கேண்டிலுக்கு வந்து வைக்கலாம். 1/1 அதில் 1:2 இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அடுத்து இது வந்து மேலே போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேண்டிலோடைய, அதாவது இந்த பேபி கேண்டிலுக்கு முன்னாடி கூடிய மதர் கேண்டிலோடைய ஹையில் இருந்து தான் நீங்கள் பிளான் பண்ணணும், இங்கேருந்து பிளான் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் பேபி கேண்டிலோடைய கீழே வச்சாலே போதுமானது. அப்புறம் ஈவினிங் ஸ்டார், நிறைய பேர் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் தொடர்ந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த பாருங்கள் இப்படி இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் இப்படி இருக்குது. சடனாக வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்து கிடைக்குதுன்னும் போதும் அதுக்கப்புறம் அடுத்த வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனான ஒரு கேண்டிலாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் க்ரீனில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து வர கேண்டில் க்ரீனில் ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் வந்து அதோடைய ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேலே ஏறப்போகுது. இவ்வளோ நாள் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு, இப்போ அப் ட்ரெண்டில் போக போகுது அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு அந்த கேண்டிலோட பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். விக் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நார்மலை விட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு கம்மியாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுதான் வந்து ஈவினிங் ஸ்டார் அப்படின்வாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் சேம் ஒரே ஒரு கான்செப்ட் தான். அப் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து இந்த மாதிரி சின்ன கேண்டிலாக இந்த மாதிரி விக்ஸோட வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வர கேண்டில் ரெட்டில் வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது க்ளோசிங் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரப்போகிற மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து கீழே வந்து இறங்கும். இதுதான் இப்படி தான் வந்து இருக்கும். இந்த எப்பவுமே இந்த 3 கேண்டில் 2 கேண்டிலோடைய முடிவை வந்து நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து இது விட்டுருங்க, இது மெயினாகவே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து கொடுத்துருச்சு, நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த சின்ன கேண்டில் ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் வரக்கூடிய கேண்டிலுமே ரெட்டில் ஆரம்பிச்சு ரெட்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே தான் போகுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு 2 பேட்டர்ன் நான் எடுத்துட்டேன். ஏன்னா இது நான் முன்னாடியே இப்போ தான் நான் போய் செக் பண்ணேன். அதான் என்க்ளூஃபிங்லாம் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேணான்றதுனால அதை எடுத்துட்டேன். நீங்கள் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பேசின பார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு பார்ட் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? இது அதோட ஒரு பார்ட்டு தான் ஆக்சுவலி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்படி ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வரக்கூடிய இந்த செகண்ட் கேண்டில், இது ஃபஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? இது செகண்ட் கேண்டில். இந்த செகண்ட் கேண்டில் இந்த மாதிரி ரெட்டாக ஒரு சின்ன பாடியாகவும் அண்ட் பெரிய ஒரு லார்ஜ் விக்கோட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா, அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்பர் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியை விட பெருசாக 2 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து ரெட்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இதான் தேர்ட் கேண்டில், மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே இறங்க போகுது அப்படின்றது அர்த்தம். இது ஷூட்டிங் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, தொடர்ந்து ரெட்டில் வந்து இறங்கிக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி இது வந்துட்டு ரெட்லேயும் இருக்கும், க்ரீன்லேயும் இருக்கும். அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ரெட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் க்ரீனில் வந்து இருக்கும். பட் பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அது புல்லிஷ், நீங்கள் வந்து ஈஸியாக
புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செகண்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விக்கு வச்சிருக்கு, அதாவது ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூவாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து வர ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா பாடி சின்னதாகவும் விக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடியை விட 2 மடங்கு பெருசாகவும் இருந்து க்ளோசிங் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்த நாள் வரக்கூடிய கேண்டில் க்ரீனில் வந்து முடிஞ்சு அதுவும் க்ளோசிங் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ். ஸோ அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மாறப்போகுது அப்படின்றது அர்த்தம். மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ அதோட பயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக மாறிடும். இது வந்து ஒரு சினாரியோ. அண்டு இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். லைக் வந்து நான் சொன்ன மாதிரி எஃப்இஜிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எஸ்எல் என்ட்ரி இதெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்வெர்டட் ஹேமர் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இது நிறைய பேருக்கு இது புதுசாக கூட இருக்கலாம். நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ண வரவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது புதுசாக தான் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.